ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்தாக இருக்க தூதுவளை கீரையை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். 4 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் இதை வெறுமனே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கலர் மாதிரி லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் இதை எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ளே இந்த மாதிரி மாற்றிட்டு இது கூட 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இந்த சைஸ் அளவுக்கு புளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை சூடு பண்ணணும். இந்த மாதிரி சூடு ஏறினதும் மேலே இந்த மாதிரி நுர மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இதை நிறுத்திடுங்க. இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடு ஏறினா போதும். நமக்கு அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஆறின உடனே இது கூட 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. புளியையும் தக்காளியும் நல்லா கரைச்சிட்டு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இது சூடாக இருந்ததுனால நான் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சிக்கிறேன். இப்போ இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தூதுவளை கொடி வகையை சார்ந்தது. இதோட இலைகள் கத்திரி இலை மாதிரி இருக்கும். இந்த கீரை முழுசாகவுமே முள் இருக்கும். சமைச்சதும் இந்த முள்ளெல்லாம் சாஃப்டாகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கீரை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம ரசத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல நமக்கு தாளித்து கொட்டிட்டோம்னா ரசத்தில் எண்ணெய் வாசனை வரும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி வராமல் இருக்கும். கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தூதுவளை கீரை நம் உடம்பில் இருக்க எல்லா நரம்புகளையும் வலுப்படுத்தும். இது சளி மற்றும் தொண்டையில் ஏற்படும் நோய்களை நீக்கும். இது பைத்தியம் தெளிய வைக்கும். இது காது வலி, இருமல், ஆஸ்துமா, நெஞ்சு சளி, தும்மல், நுரையீரல் நோய், தொண்டை புற்றுநோய், நமைச்சல், தொற்று நோய், மூக்கில் நீர் வருதல், காசநோய், மூச்சு இரைப்பு, மூட்டு வலி, உடல் வலியை போக்கும். இது பசியை தூண்டும். நம் குரல் வளத்தை அதிகரிக்கும். இப்போ இந்த ரசம் 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த சீரகமும் பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் கொதிக்க விடுங்க. இப்போ இது 2 நிமிஷம் ஆனதும் நம்ம இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் தூதுவளை கீரை வெந்திருக்கான்ட்டு. இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு நசுங்க வந்துச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ரசத்துக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, மிளகு இது 4மே சேர்க்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.